ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜி5 ஓடிடியில் மர்டர் மிஸ்ட்ரி சீரீஸாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ரேகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பாலஹாசன், பவித்ரா ஜனனி மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இது 1990s வந்த ராஜேஷ்குமாரோட உலகை விலைக்கேல் நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. இதோட 6 எபிசோடும் ஆவரேஜா 20-25 நிமிஷம் ஓடுறது. ஒரு சராசரி படத்தோட நேரம் தான், குயிக்கா பார்த்துடலாம். இந்த சீரீஸ் ஒரு பிளான்ட் மர்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா விசாரணையில அது ஆக்சிடென்டல் டெத்னு முடிக்கப்படுது. மர்டர் விக்டிம் எஸ்ஐ வெற்றிக்கு தெரிஞ்சவரனால அவர் திரும்பவும் சம்பவ இடத்தை பார்க்க அதுல சில முரண்பாடுங்க இருக்கிறது தெரிய வருது. அப்படியே இந்த டெத்துக்கும் ஒரு துண்டிக்கப்பட்ட கைக்கும் கனெக்ஷன் இருக்கிறதும் இதோட லிங்க்ல மேலும் சில கொலைங்க நடந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே இந்த வழக்குல வேற என்னென்ன விஷயங்கள் வெளிவருது, எதை மறைக்கிறதுக்கு இந்த கொலைங்க, பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கவங்க யாருன்னு பல விஷயங்களை சொல்ல வர்றதுதான் இந்த சீரீஸோட கதை. ராஜேஷ்குமாரோட நாவலை இந்த சீரீஸ் ஃபார்மேட்டுக்கு டீசெண்டா நல்லாவே அடாப்ட் பண்ணியிருக்காரு இதோட ரைட்டர் கம் டைரக்டரான தினகரன். ஆனா எக்ஸிகியூஷன்ல இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா பண்றதுக்கு நிறைய இடம் இருந்தும் பண்ண முடியல. பட்ஜெட் கன்ஸ்டன்ஸா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இருந்தும் ரேகை போதுமான அளவுக்கு எங்கேஜிங்கா தான் இருக்கு. அப்படியே இந்த 6 எபிசோடுகளே நிரப்ப போதுமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கு. இதுல நடக்கிற கொலைங்க ஒவ்வொன்றும் விசித்திரமா இருக்கிறதும், அந்த முகமூடி யாருன்ற மர்மமும், அப்புறம் அந்த ரேகை விஷயத்தை எங்க கனெக்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பை கடைசி வரை மெயின்டைன் பண்ணதும் நல்லா இருக்கு. அதே போல எந்த இடத்துலயும் ஸ்ட்ரெச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. இந்த மெடிக்கல் விஷயங்களையும் எல்லாருக்கும் புரிகிற வழியில கொடுத்துருக்கிறது நீட்டா இருந்தது. இதெல்லாம் இருந்தும் இந்த டெய்லி சோப் ஸ்டைல் பிரசன்டேஷன் தான் கொஞ்சம் ஆஃபா இருக்கு. அப்படியே இந்த நான் லீனியர் கதையை இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக கோக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரொமான்ஸ் பார்ட் கிரிஞ்சா இருக்கு, கரெக்டாக ஆகலை. அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு ரொம்ப முன்னாடியே வில்லனுங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆனது கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்கு இருக்குது. சீரீஸ் நடுவில் பாதிக்கப்பட்டவங்களோட இன்ட்ரோ வருது. அதில் எந்த கதை யாரோடதுன்னு மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அப்படியே இன்வெஸ்டிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்ற நெருக்கடியில் தள்ளப்படுறோம். ஓவராலாக இதில் வர மெடிக்கல் கிரைமை பல ரூபத்தில் முன்னுமே பார்த்திருந்தாலும் இந்த ரேகை பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. நல்ல டீசெண்டான தயாரிப்பாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கு. ஸோ உங்கள் நேரத்தை ரொம்ப இழுக்காம ஒரு குயிக்கான கிரைம் ட்ராமாவை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரேகை உங்களுக்கு பிடிச்சு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.